உங்கள்கிட்ட 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க, நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு அவுல் எடுத்து அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அவல் நல்லா ஊறி வரட்டும். அவல் ஊறக்குள்ளே நீங்கள் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, 4 வெள்ளைப்பூடு, 2 பச்சை மிளகா, ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொரப்பாக இருக்கும். நம்ம ஊற வச்ச அவலை நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இதையும் தண்ணி ஊற்றாமல் அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும் நம்ம அரைச்சி எடுத்தது. இது ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அந்த பவுலில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 4 டேபிள் ஸ்பூன் கடல மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இதோட பாதி லெமன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாயை காய வச்சு வடை போட போகிறோம். அதுக்கு ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒவ்வொரு வடையாக நல்லா தட்டி தட்டி போட்டுக்கோங்க. நல்லா மசாலா வடை போடுற மாதிரி இதையும் தட்டி தட்டி போடுங்க. இப்போ வடை நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. வடை நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வடையை எடுத்துருங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த வடைக்கு 10 நிமிஷம் போதுங்க.